அனைவருக்கும் வணக்கம். மலையத்தில் வசிக்கக்கூடிய எனது உறவுகள் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு எங்களில் ஒரு சிலர் பாடசாலைகள்லையும் முகாம்கள்லையும் இருக்கிறீங்க. இப்பொழுது பார்த்தீங்கன்னா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது தமிழ் பேசக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மலையத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு போனவர்கள், அமைச்சர்கள், தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள்லாம் வராங்க. வந்து உங்கள்கிட்ட வந்து உரையாடுறாங்க. உரையாடும் போது அவர்கள் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு போயிட்டு நீங்கள் நிற்காதீங்க. அப்போ அது வந்து அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எங்களை பெற்றோர்கள் வந்து மாற்ற இயலாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறி வருவாங்க. ஆனால் இளைஞர்கள் முக்கியமாக நீங்கள் அவங்க வர்றவங்கள்ட்ட கேள்விகளை கேளுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் 20 வருஷத்துக்கும் மேலே பாராளுமன்றத்தை அங்கீகரிக்கிறாங்க. மற்றது பழனி திகாம்பரம், மற்றது ராதாகிருஷ்ணன், மனோ கணேசன், அவங்கெல்லாம் வந்து 20-25 வருஷம் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் மண் சரிவு ஏற்படக்கூடிய இடத்துல வீடுகள் இருந்துச்சு. அப்போலேருந்தே இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. அப்போ இவங்க நினச்சிருந்தாங்கன்னா கிராமத்துக்கு ஒரு 10 வீடுன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 வீடு கட்டி கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு நம்மளோட உறவுகள் வந்து இப்படி மண்ணூலுக்கு போய் இறந்துருக்க மாட்டாங்க. இந்த மண் சரிவில் வந்து இறந்துருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க அந்த நேரமே வந்து கதைக்காம இப்போ சும்மா வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் இருக்கிற டைமில் வந்து சும்மா வந்து ஸ்கூல்கள்லையும் முகாம்கள்லையும் வந்து கதைச்சி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நான் முக்கியமாக சொல்கிறேன், இளைஞர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கேள்விகள் எழுப்பலாம். எப்படி ஐயா அப்படித்தானே நீங்கள் வந்து 25 வருஷம் 20 வருஷமாக பாராளுமன்றத்தில் இருந்தீங்களே, அமைச்சர்களாகவும் இருந்தீங்க. அப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு சேவையுமே செய்யலையே. வருடத்துக்கு ஒரு கிராமத்துக்கு 10 வீடு கட்டி கொடுத்துருந்தாலும் எங்கள்கிட்ட நிறைய சொந்தங்கள் பொழுது மண் சரிவில் நம்ம இழந்துட்டோம். அதை வந்து தவிர்த்திருந்திருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கேள்வி எழுப்பணும். இந்த இளைஞர்கள் கண்டிப்பாக கதைங்க அவங்களோட. அவங்க வந்து கதைக்கிற நேரம் நீங்கள் கை கட்டி நிற்காதீங்க. அந்த அந்த அதுக்கான ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாங்க, பேசுங்க, தயவுசெய்து பேசுங்க. நீங்கள் பாராளுமன்றத்தில் 20 வருஷமாக இருந்தீங்களே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாமேன்னு நீங்கள் குரல்கள் எழுப்புங்க. ஏன்னா நம்மளும் வந்து பெற்றோர்கள் வந்து அந்த டைம்ல இருந்து கொஞ்சம் கதைக்காம அவங்கள சேர்ந்துட்டே போயிட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் போயிடக்கூடாது. நம்மளுக்கு நல்ல திறமைகள் இருக்கு. நீங்க அவங்கள்ட்ட கதைக்கணும். கண்டிப்பா கதைங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க இவ்வளோ காலங்கள் இருந்து இப்போ வந்து இந்த அனர்த்த முகாம்கள்ல வந்து கதைக்கிறீங்களே, நீங்க இதுக்கான முடிவுகளை எப்பயோ எடுத்திருந்திருக்கலாம். அதனால நீங்க பயப்படாதீங்க, பேசுங்க.